நிதி கல்வி வாரம் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இதை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் நிதி விழிப்புணர்வு பேரணி நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வருவாய் அலுவலர் பவனந்தி பேரணியை தொடங்கி வைத்தார். பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தை அடைந்தது. பொதுமக்களிடம் சேமிப்பு பழக்கம், டிஜிட்டல் வங்கி சேவைகள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் நிதி மோசடிகளை தவிர்ப்பது குறித்து விளக்கங்கள் வழங்கப்பட்டன. அரசு நலத்திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பான வங்கி பழக்க வழக்கங்கள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பேரணியில் கலந்து கொண்டு வங்கி அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் நிதி கல்வி, டிஜிட்டல் பாதுகாப்பு மற்றும் சைபர் மோசடி தடுப்பு குறித்த பலகைகள் கையில் ஏந்தி சென்றனர். முன்னோடி மாவட்ட மேலாளர் சந்திரசேகர் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தார். முன்னோடி வங்கி அலுவலர் கார்த்திக், நிதி கல்விக்கடன் ஆலோசகர் சாமிநாதன், மகளிர் திட்டம் ஜோதிஸ்ரீ மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கணக்கு லைவ்ல இருக்கு இல்லை அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கேஒய்சி நீங்கள் பேங்க்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்னா தான் ஃப்ராடு நடக்காது. சரியா? ரெண்டாவது சிகேஒய்சி. சிகேஒய்சி என்ன? அது ஒரு மத்திய அமைச்சர் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க. சிகேஒய்சினா நீங்கள் ஒரு வங்கியில் கணக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஒரு ரிஜிஸ்டரில் பதிவாகிடும். அந்த பதிவாகும் போது நம்ம என்ன ஆகும்னா, நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு சிகேஒய்சின்னு போட்டாலே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 டிஜிட் ஒரு ஐடி ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ நீங்கள் கேஒய்சி கொடுத்தீங்கன்னா அந்த சிகேஒய்சியில் கார்டு கொடுக்கறனால கூட வேறு எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். மூணாவது மணி நியூல்னு சொல்லுவாங்க. மணி நியூல் என்ன?